ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷாமன் அண்ட் 43 சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம், பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், சாம்பார் செய்ய போகிறோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பூசணிக்காய் கடையில் தான் செய்ய போகிறோம். நான் 1 கப் பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்க்குறதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4-5 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், மிளகாத்தூள் எதாவது சேர்க்க போகிறதில்ல. ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் பூசணிக்காய் கூட இந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க. பூண்டு, மஞ்சள் தூள் சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 3 விசில் வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. வேக வச்ச தண்ணி. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடைஞ்சி வச்சுருக்க பூசணிக்காய் பருப்பு எல்லாம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம பூசணிக்காய் கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக. பூசணிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம். ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.